விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. எதிர்பார்ப்பு மற்றும் சர்ச்சைகளுக்கு இடையே கமல்ஹாசனின் தக் லைஃப் திரைப்படம் சற்று நேரத்தில் வெளியாகிறது. கர்நாடகாவில் படம் ரிலீஸ் செய்யப்படாததால் அங்குள்ள ரசிகர்கள் எல்லைப் பகுதியான தமிழகத்தின் ஒசூருக்கு படம் பார்க்க வந்திருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடமும், சென்னையில் ரசிகர்கள் வருகை எந்த அளவு உள்ளது என்ற விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடமும் கேட்கலாம். முதலில் ஜெகநாத், இப்போ கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகல, ஆனா அங்க கமல் ரசிகர்கள் ஏராளமானவங்க இருக்காங்க அப்படின்றது ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு ஏராளமானவர்கள் வந்திருக்கிறார்களா? அங்க என்ன நிலவரம்? மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த தக் லைஃப் திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் திரையிடப்பட உள்ளது. கர்நாடக மாநிலத்தை தவிர. இதற்கு காரணம் அண்மையில் சென்னையில் இசை வெளியீட்டில் நடிகர் கமல்ஹாசன் தமிழில் இருந்தால் கன்னடா பிறந்தது என தெரிவித்திருந்தார். இதற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அது மட்டுமின்றி கர்நாடகாவில் கமல்ஹாசனுக்கு எதிராக உருவப்பொம்மைகள் எல்லாம் எரித்து போராட்டங்களும் நடத்தப்பட்டது. சினிமா சிறுத்திரை வர்த்தகமும் இதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி கர்நாடகாவில் இந்த படத்தை வெளியிட எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக கர்நாடகாவில் படத்தை திரையிட இந்த ராஜ்கமல் பிலிம் சார்பில் சட்ட போராட்டமும் நடத்தப்பட்டது. அந்த சட்ட போராட்டத்திலும் அவருக்கு மன்னிப்பு கேட்டால் என்ன என்ற நீதிமன்றம் கேள்வி எழுப்பதின் காரணமாக இந்த ராஜ் பிலிம் கர்நாடகாவில் தற்காலிகமாக படம் நிறுத்தப்படுவதாகவும் கால அவகாசம் வேண்டும் என கோரியிருந்தார். இதையடுத்து கர்நாடகாவில் தற்போது படம் வெளியிடப்படவில்லை. அதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள தமிழர்கள் மற்றும் கமல்ஹாசன் ரசிகர்கள் ஏராளமானோர் ஓசூர் பகுதிக்கு குவிந்துள்ளார். ஓசூரில் 5 திரையரங்குகள் இந்த படம் தற்போது வெளியிடப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தியேட்டர்களில் குவிந்து கோலாகலமாக ஒரு விழா போல கொண்டாடி வருகின்றனர். பட்டாசுகள் வெடித்து தோரணங்கள் தட்டி கமல்ஹாசன் கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்து பல்வேறு இதுகளிலிருந்து கொண்டாட்டப்பட்டு ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இங்க இருக்காங்க. கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 700 பேர்கிட்ட வந்துக்கிறோம். நம்ம என்னன்னாக்கா ஆண்டவரை பார்க்கறது எங்க இருந்தாலும் நாங்க வந்தே வருவோம். எங்களுக்கு ஒரு ரிலீஸ் ஆகலன்னு அதுக்கோசரம் நாங்க ஒசூர் வந்திருக்கிறோம். இங்க ஒசூர் இருக்கிற நண்பர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து ஹாப்பியா இருக்கிறோம், ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஒரு கொண்டாட்டம் இது ஒசூர்ல இந்த முறை இல்ல, நிறைய முறை ஆயிடுச்சு. எங்களுக்கு பெங்களூர்ல ரிலீஸ் ஆயிருந்தாக்கா இதோட பயங்கரமா கொண்டாட்டமா இருந்திருப்போம். ரொம்ப வருத்தமா இருக்குது. எங்களுக்கு சாத்தி என்பது வார்த்தையில செயல். ஆண்டவரை பார்க்கறது ஏதோ இருப்போம், ரொம்ப சிறப்பா இருக்குது. இங்க ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய சாத்தி என்பது வார்த்தையில செயல். ஜெயன் ஜெய் கர்நாடகா. எந்த பகுதியில் வந்திருக்கீங்க? எவ்வளவு பேர்? பெங்களூர் 1000 பேர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். பெங்களூர்ல படம் ரிலீஸ் இல்ல, அதனால தலைவர் படத்தை முதல் ஷோ விக்னேஷ், இங்க பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் திரையிடுவதன் காரணமாக மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 400-500 கிலோமீட்டர் கடந்து ஓசூருக்கு சினிமாக்கான பொது ரசிகர்களும் தமிழர்களும் குவிந்துள்ளனர். விக்னேஷ், ஒசூரை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனுடைய ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் என்ன நிலவரம் அப்படின்ற விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், பொதுவாகவே பெரிய நடிகர்களுடைய படம் வெளியாவது என்றால் சென்னையை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணா ஒரு திருவிழா போல இருக்கும். நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, அங்க என்ன நிலவரம்? விக்னேஷ், சென்னை ரோகிணி திரையரங்கில் நாம் இருக்கிறோம். அதாவது நடிகர் கமல்ஹாசன் நடித்திருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இயக்குநர்களில் மிகப்பெரிய லெஜெண்ட் என்று சொல்லக்கூடிய மணிரத்னம் இயக்கியிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சிகள் வெளியாகுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. இங்கு ரசிகர்கள் கொண்டாட்டத்துடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சுரேந்திர
துஷ்யந்தர் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். காலை 7 மணி முதலே திரையரங்குக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் ரசிகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திரைப்படம் தமிழகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் கமல்ஹாசன் மற்றும் இயக்குனர் மணிரத்னம் கிட்டத்தட்ட ஒரு 38 ஆண்டுகள் நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு இருவரும் ஒரு கூட்டணியாக இணைந்து தக் லைஃப் திரைப்படத்தில் வெளியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நடிகர் சிம்பு, அதே போன்று நடிகை திரிஷா உள்ளிட்டவர்கள், இசையமைப்பாளர் ஏ ரஹ்மானும் இணைந்திருப்பதால் ரசிகர்களிடையே பொதுமக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஆவலும் ஏற்பட்டிருக்கிறது. திரையரங்குக்கு முன்கூட்டிய ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று ரசிகர் மன்றம், கமல் ரசிகர் மன்றம், சிம்பு ரசிகர் மன்றம் சார்பாக திரையரங்குகளில் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளும் மிகப்பெரிய அளவில் செய்திருக்கிறார்கள். ரசிகர்கள் கொண்டாட்டத்துடன் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் காலை 9 மணி காட்சிக்கான திரைப்படம் வெளியாக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறார்கள். இங்க வந்திருக்கக்கூடிய ஈவா இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். மேம் வணக்கம். இப்ப இந்த மூவியினுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? 9 மணி ஷோக்கு வரதுக்கு நீங்க எப்ப பிளான் பண்ணீங்க? எப்படி இருக்கு? ஹாஃப் டே லீவ் போட்டு வந்திருக்கேன். ஒரு வாரமாவே இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து மணிரத்னம், கமலஹாசன், சிம்பு, ஏஆர் ரஹ்மான், the combination is going to rock. Trisha is my favorite actress. பாட்டெல்லாம் வேற கேட்டிருக்கோம், சூப்பர் டூப்பரா இருக்கு. ஸோ டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆன உடனே ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கோம். ஸோ 9 o'clock ஷோக்கு ஃபர்ஸ்ட் ஷோ. வெரி எக்ஸைட்டட். ரிவ்யூலாம் படிச்சிருக்கீங்க? எல்லா ரிவ்யூவும் படிச்சிருக்கோம் சார். சூப்பரா இருக்கு. அதனாலதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. எத்தனையோ வருஷம் கழிச்சு கமல் அண்ட் மணிரத்னம் நாயகனுக்கு அப்புறம் ஐ திங்க் கமிங் டுகெதர் ஆஃப்டர் வெரி லாங் டைம். ஸோ அதனால ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. நல்லா இருக்கும்னு ஐ எம் வெரி சர்டன். தேங்க்யூ மேம். கமல்ஹாசன் நடித்திருக்கக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும், அதே போன்று மணிரத்னம் இயக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் என்பதால் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் சிறப்பு காட்சியும், அதே போன்று காவல்துறையினர் ரசிகர்களுடைய கூட்டம் அதிக அளவுக்கு வர இருக்கக்கூடிய காரணத்தால் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கார்கள். ரசிகர்களிடம் பேசும்போது கர்நாடகா மாநிலத்தில் தக் லைஃப் திரைப்படம் வெளியாகாமல் இருப்பது சற்று கவலை அளிப்பதாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 9 மணிக்கான காட்சி வெளியாக இருக்கிறது. விக்னேஷ், பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே இன்னும் சில நிமிடங்களில் தக் லைஃப் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. கள நிலவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜெகநாத் மற்றும் ராஜ்குமார் இருவருக்கும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.